இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் முன்னதாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்புகிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் துணிந்து செல்பவர்களுக்கு தண்டனையை அனுப்புகிறார். வேத வசனங்களின் மேல் வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எதையும் செய்ய முடியும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இயற்கைக்கு மேலானது என்றும், ஏலியா வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒரே ஒரு முறை மட்டுமே தெற்கு ராஜ்யமான யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றும், தங்களை தாங்களே பொறுப்புகளுக்கு உயர்த்தி கொள்ளுகிறவர்களுடைய முடிவு பரிதாபமானது என்றும், பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோவாஸ் பழுதுபட்டிருந்த ஆலயத்தை சீர்படுத்த எடுத்த முயற்சிகள் என்ன? யோய்தாவின் முடிவு எப்படி இருந்தது? யோவாஸ் எவ்வாறு நியாயம் தீர்க்கப்பட்டான் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் 2 நாளாமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். 2 நாளாமும் 24:1. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். இந்த யோவாஸ் ராஜாவான போது ஆசாரியனாகிய யோய்தாதான் இளவயதின் காலமெல்லாம் ஆலோசனைக்காரனாயிருந்தார். யோவாசின் தாயார் பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் சிபியாள். நிச்சயமாக அவள் சிறந்த ஒரு தாயாக இருந்திருக்கிறாள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடமாய் திரும்ப வேண்டும் என்ற யோய்தாவின் முயற்சியிலே அவள் கரம் கொடுத்தவளாய் இருந்தாள். இவளுடைய சொந்த ஊர் பெயர்சபா. பெயர்சபா ஆபிரகாமின் பட்டணங்களிலே ஒன்று. 2 நாளாமும் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 1ஆம் வசனங்கள். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யோய்தாவின் ஆலோசனையின் கீழே யோவாஸ் சிறப்பான காரியங்களை செய்து வந்தான். என்றாலும் 2 மனைவிகளை அவன் பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவன் 7 வயதாயிருக்கும் பொழுது நடைபெறவில்லை. கவனியங்கள், 40 ஆண்டு காலம் அரசாட்சி செய்திருக்கிறான். இவ்வாறு நீண்ட காலம் அவன் ஆட்சி செய்தபடியினாலே 2 பெண்களை அவன் விவாகம் செய்தது சரி என்று சொல்லலாமா? அது தவறானது. தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதனாலே அது இங்கே எழுதப்படவில்லை. தேவனுக்காக எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிற மனிதனும் கூட இவ்வாறு தவறிப்போக வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிப்பை கொடுக்கவே இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களின் சூழ்நிலைகளை பொறுத்தமட்டிலேயும் 2 மனைவிகள் மிகவும் குறைவான எண்ணிக்கை. ஏனென்றால் அந்நாட்களிலே பல அரசர்கள் மிக அதிகமான பெண்களை மனைவிகளாக கொண்டவர்களாய் இருந்தார்கள். 2 நாளாமும் 24:4. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். இப்பொழுது யோவாஸ் வளர்ந்து பெரியவனாகிறான். ஆசாரியனாகிய யோய்தா முதியவராகிறார். அவர் மரிக்கும் பொழுது 130 வயதிலே மரித்தார். அவர் வயதாக மற்ற லேவியர்கள் ஆசாரியர்கள் மேலே இருந்த அதிகார பலன் அவருக்கு குறைந்தது. எனவே ஆலயத்தை அவர்கள் சரியாக பராமரிக்கும்படியாக இவரால் செய்ய முடியவில்லை. எனவே இப்பொழுது அரசனான யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொள்கிறான். பாருங்கள், 2 நாளாமும் 24, 5ஆம் 6ஆம் வசனங்கள். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்து சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்க
கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன? யோய்தா வயதானதினாலே மற்ற ஆசாரியர்கள் லேவியர்கள் பொறுப்பற்றவர்களாயிருக்கிறார்கள். தங்களுடைய பணிகளிலே தவறினவர்களாக காணப்பட்டார்கள். 2 நாளாகமம் 24:7 அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்கு செலவு பண்ணி போட்டார்களே என்றான். கவனித்தீர்களா? இங்கே ஆலயத்திலே உண்மையாகவே என்ன நடைபெற்றது என்பதையும் அதற்கு பொறுப்பு யார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் பழுதடைந்து போயிருந்தது. எனவே அரசனான யோவாஸ் ஆலயத்தை சீர்படுத்த தீர்மானிக்கிறான். 2 நாளாகமம் 24:8-10 வரை. அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். ஆலய பராமரிப்பிற்காக ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பே வைத்து மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். வசனம் 11. வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்திலே வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். லேவியர்கள் பணம் சேகரிப்பதை குறித்து முழுமையாக யோவாஸ் நம்ப முடியாதபடினாலே அந்த பெட்டியை கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே வைத்தார்கள். எனவே அங்கேயே ஜனங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். இன்றைக்கும் அநேக ஊழியங்களிலே சேமிப்பு பெட்டிகள் விநியோகிக்கப்படுகின்றன. டிரான்ஸ்வர் ரேடியோ ஊழியங்களுக்காக கொடுக்கக்கூட வாஞ்சை உள்ளவர்களுக்கு இந்த சேமிப்பு பெட்டி கொடுக்கப்படுகிறது. 3 மாதத்திற்கு ஒரு முறை இது ஊழியங்களுக்காக சேகரித்து கொள்ளப்படுகிறது. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு பெட்டியை பெற்று 3 மாதங்களுக்கு மேலாக அதை பெற்றுக்கொள்ள யாரும் வரவில்லை என்றால் அதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இங்கே கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக யோவாஸ் ஒரு சிறந்த முயற்சியை எடுக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். 2 நாளாகமம் 24 12-13 வசனங்கள். அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். கவனித்தீர்களா? இதன் விளைவாக பழுது பார்க்கும் பணி சிறப்பாக செய்து முடிக்கப்படுகிறது. வசனம் 14. அதை முடித்து தீர்த்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமூட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமூட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணுவித்தான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். தொடர்ந்து ஆலயத்திலே பணிகள் சிறப்பாக நடைபெறும்படியாக பாத்திரங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, எல்லாம் சீரமைக்கப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடையாக இருந்தாலும் சரி, மற்ற கர்த்தருடைய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் அன்போடும் ஜெபத்தோடும் தியாகத்தோடும் கொடுக்கிற ஈகையினாலே சிறப்பானதாக நிறைவேற்றப்படுகிறது. இன்றைக்கும் தங்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் எத்தனையோ உலகத்தின் காரியங்களை தியாகம் செய்து கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியமும் அப்படிப்பட்ட பல அக்கறை உள்ள விசுவாசிகளின் மூலமாகவே நிறைவேற்றப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். 2 நாளாகமம் 24:15. யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணமடைகிற போது 130 வயதாய் இருந்தான். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அரசனான யோவாசின் கட்டளையை
துரிதமாக முழு முயற்சியோடு செயல்படுத்தாமல் மற்ற ஆசாரியர்கள் லேவியர் இருந்ததற்கு காரணம் நமக்கு தெரிய வருகிறது. யோய்தா வயது சென்றவராகிவிட்டார். 2 நாளாமும் 24:16 அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். கவனித்தீர்களா? யோய்தா மரித்த பிறகு இஸ்ரவேலிலே அவன் செய்த காரியங்களுக்காக அவனை தாவீதின் நகரத்திலே அரசர்களோடு கூட அவனை அடக்கம் செய்தார்கள். அரசனாக முடிசூட்டப்படாவிட்டாலும் அரசனான யோவாசிற்கு வலது கரமாயிருந்து ராஜ்யத்தை சிறந்த முறையிலே நடத்தி சென்றபடியினாலே அவன் கனத்தை பெற்றான். யோய்தாவின் காலத்திற்கு பிறகு யூத ஜனங்கள் பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது புதிய ஒரு காலகட்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், 2 நாளாமும் 24, 17, 18 வசனங்கள். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. யோய்தா உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் யோவாஸ் விக்கிரகாராதனைக்கு திரும்பவில்லை. ஏனென்றால் அவ்வளவு உறுதியாக யோய்தா யோவாஸை வழிநடத்தி சென்றிருந்தார். ஆனால் இப்பொழுது ராஜா மற்ற யூதாவின் பிரபுக்களுக்கு செவி கொடுக்கிறான். கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் செய்தார்கள். இதன் விளைவு என்ன? அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்கள், 2 நாளாமும் 24:19 அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலே அவர்களை எச்சரிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். என்றாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான பாதையிலே செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் முன்னதாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்புகிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் துணிந்து செல்கிறவர்களுக்கு தண்டனையை அனுப்புகிறார். எனவே இப்பொழுது யோய்தாவின் குமாரர் மூலமாக ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்கள், 2 நாளாமும் 24 அதிகாரம் 20 வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். இப்பொழுது அங்கே நடந்த ஒரு அதிர்ச்சி தரும் காரியத்தை கவனிக்க வேண்டும். 2 நாளாமும் 24, 21 அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலேயே சகரியாவை கொண்டு போட்டு விட்டார்கள். நான் நினைக்கிறேன், யோவாஸ் அரசனுக்கு சகரியாவை குறித்து யாரோ தவறான காரியங்களை கூறியிருக்க வேண்டும். இந்த சகரியா யோவாஸ் ராஜாவை இத்தனை காலம் தாங்கி வந்த யோய்தாவின் மகன். எனவே மனதார யோவாஸ் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்க வாய்ப்பில்லை. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், யோய்தாவின் மரணத்திற்கு பிறகு யோவாஸ் அரசன் ஜனங்களிலே பிரபுக்களின் வார்த்தைகளையும் மற்ற யூதாவின் பிரபுக்களையும் மிகவும் சார்ந்து வாழ்ந்திருக்கிறான். கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக தொடர்ந்து மனிதர்களுடைய ஆலோசனையையும் மனிதர்களுடைய பலத்தையுமே நம்பி இருந்திருக்கிறான். எனவேதான் சகரியாவை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். எங்களுக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, வளர்ந்து வரும் அருமையான விசுவாசியே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு ஊழியக்காரர்களோ சக விசுவாசிகளோ உங்களுக்கு உதவி செய்து வந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து எல்லா காரியங்களிலேயும் கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலேயும் மற்ற விசுவாசிகளை சார்ந்தோ அல்லது மற்றொரு ஊழியக்காரனை சார்ந்தோ வாழும் பழக்கம் நல்லதல்ல. 2 நாளாமும் 24 அதிகாரம் 22 வசனம். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொண்டு போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான்.
வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மரித்து கொண்டிருந்த சகரியா தேவனை பார்த்து அதற்கான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மரிக்கிறான். பிரியமானவர்களே, 2 நாளாமும் 24ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பாருங்கள். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். இப்பொழுது அவர்களை யுத்தத்திலே தோல்வி காண செய்து தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். யோவாஸ் ஒரு நல்ல அரசனாய் இருந்திருந்தாலும் இருதயமற்ற இந்த கொலைக்கு உடந்தையாகிறான். அவன் அரசனாய் இருந்தபடினாலே தேவன் அவனையும் நியாயம் தீர்க்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய ஆட்சி காலத்திலே மீண்டுமாக ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். பாருங்கள், 2 நாளாமும் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்தப்பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொண்டு போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. ஆசாரியனாகிய யோய்தா மரிக்கும் பொழுது ராஜா மரியாதையோடு மரித்து அடக்கம் செய்யப்பட்டான். இப்பொழுது அரசனான யோவாஸ் கனவீனமான முறையிலே அடக்கம் செய்யப்படுகிறான். வசனம் 27. அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புத்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனவே இங்கே நான் பார்க்கிறது என்ன? யோவாஸ் தனது ஆரம்ப காலங்களிலே யோய்தாவின் வழிநடத்தலின்படி ஒரு எழுப்புதலுக்கு காரணமாயிருந்தான். ஆனால் யோய்தாவின் மரணத்திற்கு பிறகு அவனும் ஜனங்களும் கர்த்தரை விட்டு தூரம் போக காரணமாயிருந்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் ஆசீர்வாதமாக வாழும் பொழுது கர்த்தருக்கு அருகிலே வாழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலங்களிலே மட்டும் அவருக்கு பிரியமாய் நடந்துவிட்டு வாழ்க்கையின் பின்னான காலங்களிலே நம்முடைய இஷ்டம் போல் வாழ்வது சரியானதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாளாக ஆக நாம் விசுவாசத்திலே வளர வேண்டுமே ஒழிய பின்னோக்கி சென்று விடக்கூடாது. சில பிள்ளைகள் பெற்றோர்களின் ஆளுகைக்குள்ளே வாழும் பொழுது அல்லது தாத்தா பாட்டிமாருடன் வாழும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் சுதந்திரமாக படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தூரமாக செல்லும் பொழுது கர்த்தரை விட்டு சோரம் போய்விடுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை விட்டு இன்றைக்கு தூரமாக இருக்கலாம். உங்கள் பெற்றோர், உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி உங்களுக்காக கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வழிகளை விட்டு நீங்கள் வழிவிலகாமல் இருப்பதையே அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களை கர்த்தருடைய அன்பிலே வழி நடத்தினவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனாலும் நீங்கள் இந்த காலகட்டத்திலேயும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் அந்த நாட்களிலே அவர்கள் உங்களுக்காக அத்தனை கரிசனையோடு செயல்பட்டார்கள். எனவே நீங்கள் அதையெல்லாம் மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து 2 நாளாமும் 25 முதல் 28ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே அமசியா, யோசியா, யோராம், ஆகாஸ் ஆகியோருடைய ஆளுகை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாமும் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. பிரியமானவர்களே, இவன் ஒரு நல்ல அரசன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்கள். 2 நாளாமும் 25:3 பாருங்கள். ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு போட்டான். தன்னுடைய தகப்பனை கொலை செய்த மனிதர்களை இவன் கொலை செய்து விடுகிறான். வசனம் 4. ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான்.
இந்த காரியத்திலே அவன் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறான். இது மிக முக்கியமான ஒரு கட்டளைதான். அருமையானவர்களே, உங்கள் தகப்பனாருடைய பாவத்திற்காகவோ தாயாருடைய பாவத்திற்காகவோ நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை. உங்கள் சொந்த பாவத்தின் நிமித்தமாகவே கர்த்தரிடத்திலே நியாய தீர்ப்பை பெறுவீர்கள். உங்களுக்கு ஒருவேளை தேவனுக்கு பயந்த ஒரு தாய், கர்த்தரை நேசிக்கிற ஒரு தகப்பனார் இருந்திருக்கலாம், அல்லது இப்பொழுதும் இருக்கலாம். ஆனால் இப்படி தெய்வ பயமுள்ள ஒரு பெற்றோர் உங்களுக்கு இருப்பதனாலே நீங்கள் பரலோகம் செல்லப் போவதில்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையின் தலைவராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் அவர் உங்களை ரட்சிக்க முடியும். பாருங்கள், 2 நாளாகமம் 25:5. அமத்சியா யூதா மனுஷரை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3,00,000 பேர் என்று கண்டான். இப்பொழுது அவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான். அது மட்டுமல்ல, மற்றுமொரு எதிரியையும் அவன் கூலிக்கு அமர்த்துகிறான். 2 நாளாகமம் 25, 7, 8 வசனங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் இப்ராஹீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். அவன் அமத்சியாவை கர்த்தரை நம்பும்படியாக எச்சரிக்கிறான். யோசபாத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்படி அற்புதமாக உதவி செய்தார். ஆசாவுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த அளவிற்கு கர்த்தரை சார்ந்திருந்தான் என்பதையெல்லாம் இந்த அமத்சியா நிச்சயமாக கேள்விப்பட்டு அறிந்திருப்பான். இஸ்ரவேலின் ஜனங்களை அவன் கூலி பொருத்துவது சரியல்ல என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. அதை அவன் புரிந்திருக்க வேண்டும். பாருங்கள், வசனங்கள் 9 முதல் 13 வரை. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்கு செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாக கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா எப்ராஹிமீரில் தன்னிடத்திற்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். பார்த்தீர்களா? இப்பொழுது அமத்சியா கர்த்தருடைய மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களின் யுத்த வீரர்களை திரும்ப அனுப்புகிறான். அப்படி அவன் கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவனுக்கு ஒரு வெற்றியை அங்கே கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனியாக வெற்றி பெற முடியாத பெரிய காரியங்களிலே கர்த்தர் அற்புதமாக நமக்கு வெற்றி கொடுக்கிறார். பாருங்கள், 2 நாளாகமம் 25:14. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதமாக உதவி செய்ய முடியும், ஆச்சரியமாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற காரியங்களிலே நாம் கீழ்ப்படிய தவறிவிடுகிறோம். கடந்த ஒரு வாரத்திலே அல்லது கடந்த ஒரு மாதத்திலே எந்த காரியத்திலே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்த்து திரும்ப திரும்ப உங்களிடத்திலே சொல்லி நீங்கள் கீழ்ப்படியாமல் துணிந்து செல்கிற காரியம் எது என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், இன்றே மனப்பூர்வமாக அவருக்கு கீழ்ப்படிய அவருடைய விருப்பப்படி காரியங்களை செயல்படுத்த உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, அரசர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் செயலாற்றினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோய்தாவைப் போல இன்றைக்கும் அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப வேண்டுமென்று நாங்கள் பாரத்தோடு கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யோய்தாவின் மகனான அசரியா ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் பாடுகள் மத்தியிலே நீர் கொடுத்த செய்தியை
தைரியமாக சொல்லி உம்முடைய சமூகம் வந்து சேர்ந்தது போல இன்றைக்கும் நெருக்கங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை சுற்றிலும் வேலியடைத்து அவர்களை காத்துக்கொள்ளும். அவருடைய வார்த்தையிலே உம்முடைய வல்லமையை தாரும். ஆவியானவர் அவர்கள் மூலமாய் செயல்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பணிகளை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் சுறுசுறுப்புள்ள ஊழியக்காரர்களாக, பொறுப்புள்ள ஊழியக்காரர்களாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்ற எச்சரிப்பின் வார்த்தையை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் சோம்பலை அகற்றி செயல்பட வேண்டிய நேரங்களிலே செயல்பட நீரே அவர்களை வழி நடத்தும். இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ என்றென்றும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் தவறான வழியிலே செல்லும்போது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்புகிறார். அதை கேட்டு உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். துணிந்து செல்லுகிறவர்களுக்கு தண்டனை அனுப்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக வாழும் பொழுது கர்த்தருக்கு அருகிலே வாழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டங்களிலும் அவருக்கு பயந்து, அவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாமும் கர்த்தர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது பெரிய காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அற்புதமாக வெற்றி கொடுக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24.